என் பையனுக்கு டிராக்டரை பார்க்க விட்டு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. தோட்டத்துக்கு நெல்லடிக்க வண்டி வந்துருந்துச்சு. அந்த நெல்லை வந்து டிராக்டரில் கொட்டி வீட்டில் வந்து கொட்டுறதுக்காக டிராக்டர் சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரே ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருந்தான். விவசாயம் பண்ணி முன்னுக்கு வர முடியாதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. விவசாயம் பண்ண வேணாம், வயசாகிடுச்சு, இருக்கிற மாட்டை மட்டும் வச்சு பாருங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் விவசாயம் தான் பண்ணுவேன், நான் விவசாயியாக இருந்துட்டு நான் வெளியில் போய் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது. கடையில் போய் வாங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்காரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மாவையும் போட்டு கஷ்டப்படுத்திகிட்ருக்காரு. கேட்க மாட்டேங்கிறாங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உனக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. நமக்கு விவசாயன்றது என்னது, கையில் இருக்கிற காசையும் அதில் போட்டு நட்டமாக தான் ஆகுது. எல்லோரும் விவசாயம் பண்ணாங்கன்னா ஒரு வந்து மயிலோ கிளி எலி எல்லாம் புறாலேருந்து கொக்குலேருந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாகும். யாருமே விவசாயம் பண்ணல, நம்ம மட்டும் பண்ணும்போது எல்லாம் நம்மள்ட்ட தான் வந்து சாப்பிடுது. நிறையா வேஸ்ட் ஆகுது, நட்டமாக தான்